ஜெய் வாசவி. இன்று 6வது ஸ்லோகம். நா தத் பாசயதே சூர்யோ நா சசாங்கதோ நா பாவகः யத் கத்வா நா நிவர்த்தந்தே ததாம பரமம் மம. எங்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறதில்லையோ, எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாவோ, அது எனது பரமபதம். கடலினுள் பாய்ந்த நதி கடலாகிறது. அங்ஙனம் பரத்தை சார்ந்த மனிதன் பரவெளியில் ஒன்று படுகிறான். அதுவே சித் ஆகாசம் எனப்படுகிறது. இருட்டறையில் உட்கார்ந்திருக்கும் ஒருவன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது. இந்த உணர்வை சூரிய வெளிச்சம் விளங்குமா? விளக்காது. அப்படியே சந்திரனும் தீயும் அதை விளக்க மாட்டா. இருக்கிறேன் என்ற உணர்வை அந்த உணர்வே விளக்குகிறது. அந்த உணர்வு அல்லது பிரஜை யாண்டும் நிலைத்துள்ளது. அது தெளிவடைந்த நிலையே பரமபதம் எனப்படுகிறது. தெளிவடைந்த பிறகு அது அகண்டாகாரமாய் விரிகிறது. அதன் கண் போக்குவரத்து இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை, கால தேச வர்த்தமானம் எல்லாம் அதனுள் ஒடுங்கும், மறைகின்றன. இப்பரவெளியில் கலக்கின்ற ஜீவன் முக்தர்கள் திரும்பவும் ஜீவபோதத்திற்கு வருவதில்லை. கற்பூரத்தை கொளுத்தி வைத்தால் மிகுதி ஒன்றும் இருப்பதில்லை. பகுத்தறிவு ஒளிந்து மகோன்னதமான சமாதி நிலையை பெற்றால் அப்பொழுது நான் என்பதும் நீ என்பதும் உலகம் என்பதும் இரா. ஏனென்றால் இந்த மனமும் மமகாரமும் விசுத்த பிரம்மத்தில் ஒன்றாய் கலந்து விடுகின்றன. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கும் புறம்பானதாயிருந்து இந்த பிறகு பிரம்ம ஞானத்தால் அதற்குரியதாகின்றது. விடை வருகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.